மோனலிசா லியோனார்டோ டாவின்சியால உருவாக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஓவியத்தோட மதிப்பு மட்டுமே இன்னைக்கு நேரத்துக்கு $850 மில்லியன். இதோட மதிப்பு $850 மில்லியன் அப்படிங்கறத எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த மோனலிசாவோட பெயிண்டிங் ஒரு ஏலத்துக்கு போகுது அப்படின்னா அதோட ஆரம்ப விலை $850 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ஆர்ட் ஒரு காலத்துல ஒரு திருடப்பட்ட ஓவியம். அது அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் இல்லாததா இருந்ததுன்னா, அது திருடப்பட்டதே யாருக்கும் தெரியல. காரணம், அதை யாருமே அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கல. இப்படிப்பட்ட பல கான்ட்ரவர்சிஸோட இருக்கிற மோனலிசா பெயிண்டிங் உண்மையிலே கலை உலகத்தோட பிரமிப்பா இல்ல ஒரு ஓவர் ரேட்டட் பெயிண்டிங்கா? வாங்க பார்ப்போம். இந்த மோனலிசாவோட பெயிண்டிங்கை லூ மியூசியம்ல தனியா ஒரு ஹால்ல வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்கை ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்குள்ளார போனீங்கன்னா நீங்க அதை போட்டோ எடுக்கலாம். ஆனா உங்க கேமராவோட ஃபிளாஷ் ஆன்ல இருக்கக்கூடாது. அந்த கேமராவோட ஃபிளாஷ் லைட் இருக்கும்ல, அது கண்டினியூஸா இந்த போட்டோல பட்டுக்கிட்டே இருந்தா ஓவர் தி டிகேட் இந்த பெயிண்டிங் ஃபேட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சிருக்க இந்த மோனலிசா பெயிண்டிங் ஒரு காலத்துல இந்த காமன் ஹால்ல இந்த ஓரத்துல சின்னதா இருந்தது. இந்த ரூம்குள்ள போற முக்காவாசி பேரு மேல இருக்கிற பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாங்களே தவிர கீழே இருக்கிற இந்த மோனலிசாவை பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த மோனலிசா பெயிண்டிங் அங்கதான் இருக்கு, இதுவும் லியோனார்டோ டாவின்சி பண்ணதுதான் அப்படிங்கிறது கூட தெரியாது. இப்போ அதே மியூசியம்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி இந்த பெயிண்டிங்கை திருடிட்டு போயிடுறாரு. இது எந்த அளவுக்கு முக்கியம் இல்லாம இருந்ததுன்னா, அந்த எம்ப்ளாயி திருடிட்டு போனதே யாருக்குமே தெரியல. 2-3 நாள் கழிச்சுதான் அந்த பெயிண்டிங் அங்க மிஸ் ஆகுது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மீடியாக்கு மியூசியம்ல ஒரு பெயிண்டிங் திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. அது என்ன பெயிண்டிங் அப்படிங்கிறது தெரியல. இப்போ உடனே இந்த நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட்லாம் உடனே மியூசியம்க்கு போய் என்ன பெயிண்டிங் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தா அதோட காப்பி வாங்கிட்டு வராங்க. அதுதான் மோனலிசா. இப்போ நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைன்ஸ் சூப்பரா இருந்தாதான் அந்த பேப்பரோட காப்பீஸ் அதிகமா சேல் ஆகும். நார்மல் பெயிண்டிங், ஒரு பெரிய ஹால்ல இருந்த ஒரு சின்ன பெயிண்டிங் இது காணோம் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டா யார் அந்த நியூஸ் பேப்பரை வாங்குவா? சோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த ஹெட்லைன்ஸை எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் பெயிண்டிங் காணோம், லியோனார்டோ டாவின்சி 16 வருஷமா பார்த்து வரைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆர்ட் காணோம் அப்படின்னு போட்டு மோனலிசாவை எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாரோட கவனமும் இந்த மோனலிசா பெயிண்டிங் மேல வருது. கரெக்டா 2 இயர்ஸ் கழிச்சு இதே மியூசியம்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயியோட வீட்டுல இருக்கிற ஒரு கார்ட்போர்டுக்குள்ளார இந்த மோனலிசாவோட பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த மியூசியம் இந்த பெயிண்டிங்கை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அந்த மோனலிசாவோட பெயிண்டிங்கை மறுபடியும் மியூசியம்ல மாட்டுறாங்க. இப்போ மோனலிசாவுக்கு திடீர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அது வந்துருச்சா, அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மியூசியம்ல கூட்டம் அள்ளுது. அப்படி வந்தவங்க எல்லாருமே அந்த போட்டோவை ஹைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒர்க்கை பாருங்க, அது எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட மாஸ்டர் பீஸ் திருடு போயிருக்கு, லியோனார்டோ டாவின்சியோட ஒரு பெரிய கலை படைப்பு அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு மாஸ்டர் பீஸா மாத்திடுறாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இந்த திருட்டுக்கு அப்புறமா தான் மோனலிசாவோட பெயிண்டிங் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு மாஸ்டர் பீஸே ஆகாத ஒரு சாதா பெயிண்டிங்கை எதுக்கு அந்த எம்ப்ளாயி திருடிட்டு போகணும்? அவரு ஏன் அந்த பெயிண்டிங்கை திருடினாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மோனலிசா பெயிண்டிங்கோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். 1503ல இட்டாலியில இருந்த டாவின்சி இந்த மோனலிசா பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா மத்த பெயிண்டிங் மாதிரி ஒரேடியா முடிக்காம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா இம்ப்ரூவைஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெயிண்டிங் அவர் 16 வருஷமா வரைஞ்சிட்டு இருந்தது. ஆனா இன்னமுமே அதை முடிக்கல. இப்போ 1516, அதாவது கரெக்டா இந்த மோனலிசா பெயிண்டிங் வரைய ஆரம்பிச்சு 13 வருஷம் கழிச்சு கிங் பிரான்சிஸ் டாவின்சியை அப்ரோச் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, டாவின்சி தான் கூட இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு வந்துடட்டும், அப்படி வந்துட்டா பிரான்ஸ்ல அவருக்குன்னு ஒரு பெரிய மேன்ஷன், மாசம் பென்ஷன், அப்புறம் கருத்து சுதந்திரம், இது மூணுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கருத்து சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரேஞ்சில் யாரு வேணா மீடியால இல்ல நியூஸ் சேனல்ஸ்ல என்ன வேணா பேசலாம். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா அது அரசு அதிகாரிகள் அங்கீகரிச்சா மட்டும்தான் உங்களால அதை பேச முடியும், இல்ல வரைஞ்சு காட்ட முடியும். சோ ஒரு கலைஞருக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கருத்து சுதந்திரத்தை டைரக்டா அரசர்கிட்டே வாங்கிட்டா அவங்க என்ன வேணா பாடலாம், என்ன வேணா வரையலாம், அவங்களோட எக்ஸ்பிரஷனை அந்த ஆர்ட் வழியா எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ இதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன டாவின்சி பிரான்சிஸ் கூட இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு மூவ் ஆயிடுறாரு. இப்போ அவர் இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு போகும்போது தன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. அப்ப கூடவே இந்த மோனலிசா பெயிண்டிங்கையும் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கேயும் டாவின்சி இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த மோனலிசா பெயிண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வரைஞ்சாரு.
வரைஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு பிரான்சிலேயே டாவின்சி இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த கிங் பிரான்சிஸ் இருக்காருல்ல, அவரு இந்த மேன்ஷன்ல இருக்க பொருள் எல்லாம் அப்புறப்படுத்தும் பொழுது அங்க டாவின்சியோட பெயிண்டிங் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னோட அரசு கஜானால வைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த அதிகாரிகள் பிரான்சிஸ் கிட்ட சொல்றாங்க, டாவின்சியோட எல்லா பெயிண்டிங்கையும் எடுத்து கஜானால வச்சாச்சு, ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் முடிக்காம இருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதிகாரிகள் எல்லாருமே இந்த அன்பினிஷ்டு பெயிண்டிங்கை எதுக்கு கஜானால வச்சுட்டு அப்படின்னு சொல்லி வைக்கல. இப்போ பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, இது அன்பினிஷ்டா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இதை பேசாம என்னோட பெட்ரூம்ல மாட்டிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மோனலிசா பிரான்சிஸோட பெட்ரூம்ல மாட்டப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பிரான்சிஸ் இறந்து போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மோனலிசாவோட பெயிண்டிங் நெப்போலியனோட ரூம்ல மாட்டப்பட்டிருந்தது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நெப்போலியனும் இறந்து போயிடுறாரு. ஆல்ரெடி 2 கிங்கோட ரூம்ல மாட்டப்பட்டிருந்த ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லி இதை ஒரு பொது சொத்தா அறிவிக்கிறாங்க. சோ இப்படிதான் மோனலிசா அப்படிங்கிற இந்த ஆர்ட் இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு போகப்பட்டது. ஆனா இட்டாலி மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இது நியாயமா இட்டாலிக்கு வந்து சேர வேண்டியது, அவங்க அதை இட்டாலியில இருந்து பிரான்ஸுக்கு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மியூசியம்ல இந்த போட்டோ திருடினார்ல, அவர் உண்மையில ஒரு இட்டாலியை சேர்ந்தவர். அவர் இந்த போட்டோவை திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரான்ஸுக்கு வந்து இதே மியூசியம்ல வேலை பார்த்து அந்த போட்டோவை திருடி இருக்காரு. அவருக்கு 7 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்து அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் திருப்பி இட்டாலியிலே விட்டுறாங்க. ஆனா இட்டாலி மக்கள் இவரை ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு வீரரா பார்த்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல 2 தரப்பு ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கு. ஒரு தரப்பு ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாவின்சி எவ்வளவோ பெயிண்டிங் வரைஞ்சிருந்தாலும் ஒரு பெயிண்டிங்க்கு 16 வருஷம் எடுத்துக்கிட்ட ஒரே பெயிண்டிங் அது மோனலிசா தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய டேலண்டடான ஒருத்தர் 16 வருஷம் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கிறது அன்பினிஷ்டா இருக்கும் போதே இவ்வளோ அழகா இருக்குன்னா, அது அவர் ஃபுல்லா முடிச்சாருன்னா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாவின்சிக்கு ஒருவேளை மோனலிசா அவ்வளோ ஃபேவரட்டா இருந்து அவ்வளோ பார்த்து வரைஞ்சிருக்காருன்னே வச்சுப்போம். ஆனா டாவின்சி அவர் கைப்பட எழுதின புக்ல எந்த ஒரு இடத்துலயுமே மோனலிசா பத்தி ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கூட மென்ஷன் பண்ணது கிடையாது. ஒருவேளை உண்மையிலே அது இவரோட மாஸ்டர் பீஸா இருந்து அவர் இதை பார்த்து செஞ்சிருந்தாரு அப்படின்னா, அந்த புக்ல என்னோட மாஸ்டர் பீஸான ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேர்டாவது மென்ஷன் ஆயிருக்கும்ல. சோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ் கிடையாது, அவர் சும்மா டெய்லி ஹாபியா அந்த ஸ்ட்ரோக்ஸ் பிராக்டிஸ்க்காக வரைஞ்ச ஒரு ஆர்ட் தான் மோனலிசாவை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ மோனலிசா உண்மையிலே டாவின்சியோட மிகப்பெரிய மாஸ்டர் பீஸா இருந்து பல வருஷம் கழிச்சு அதுக்கான பெருமையை வாங்கியிருக்கா, இல்ல அது ஜஸ்ட் அவரோட ரஃப் ஒர்க்குக்காக வச்சிருந்த ஒரு விஷயம் மீடியா ஸ்டண்ட்னால அது ரொம்ப பிரபலம் ஆயிருச்சா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தி உரையாடலை கமெண்ட்ஸ்ல வச்சுப்போம்.